செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் விநாயகர் மேல் அருணகிரிநாதர் அருளி செய்த பக்கரை விசித்திரமணி என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். சந்தம். தத்தன 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 தனத்தான பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சியனும் உக்ரதுரக கமுனீப. பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சியனும் உக்ரதுர கமுனீப. பக்குவமளத்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும். பக்குவமளத்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும். திக்கமதி திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும். திக்கதும் அதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும். செய்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள் கை மறவேனே. செய்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள் கை மறவேனே. பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சியனும் உக்ரதுர கமுனீப. பக்குவமளத்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும். திக்கதும் அதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும். செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள் கை மறவேனே. இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறியவள் தூவரை இளநீர். இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறியவள் தூவரை இளநீர். வண்டச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடிப்பல் வகை தனிமூலம். வண்டச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடிப்பல் வகை தனிமூலம். மிக்க அடி சிற்கடலை பட்சணமென கொள்ளோரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி. மிக்க அடி சிற்கடலை பட்சணமென கொள்ளோரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி. விற்பகுடிலச்சடில விற்பரமரப்பரருள்
வித்தக மறுப்புடைய பெருமாளே. வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும் செய்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறியவள் தூவரை இளநீர் வண்டச்சில் பயனப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணமென கொள்ளோரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி. வெற்ப குடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். பக்கரிவி சித்திரமணி பொற்காலனையிட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும் அங்கவடி பேரழகான மணி பொன்னிறமான சேனம் இவைகளை பூண்டு கம்பீரமாக நடக்கும் பறவையாகிய மிடுக்குள்ள மயிலாகிய குதிரையையும் நீப பக்குவமலர்த்தொடையும் கடம்ப மரத்தின் நன்கு பூத்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலையையும் அக்குவடு பட்டு ஒழிய பட்டுருவ விட்டு அருள் கை வடிவேலே. அக்குவடு பட்டு ஒழிய பட்டு உருவ விட்டு அருள் கை வடிவேலும் அந்த கிளவுஞ்ச மலையை அழிந்து ஒழியும்படி அதன் மேல் பட்டு உருவி செல்லுமாறு விட்டு அருளிய திருக்கையில் உள்ள கூர்மையான வேலையும் திக்கு அது மதிக்கவரு குக்குடமும் திக்குகள் எட்டும் மதிக்கும்படி எழுந்துள்ள கொடியிலுள்ள சேவலையும் இரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் காத்து அளிக்கும் சிறிய திருவடிகளையும் திரண்ட 12 தோள்களையும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பு என எனக்கு அருள் கை மறவேனே. வயலூரையும் காட்டிலே வைத்து வயலூரையும் பாட்டிலே வைத்து உயர் திருப்புகழை விருப்பமொடு சொல்லுக பாடுக என்று எனக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன் விநாயக பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர். இதிலே 12 வருடங்கள் மௌனமாக இருந்து விட்டார் முருகன். அதன் பின்பு நீ வயலூருக்கு வா என்று சொல்ல வேல் அவரை கூட்டிச் சென்றதாக கூறுகிறார்கள். அப்படி அங்கு போனவுடன் விநாயகரை பார்த்து கைத்தல நிலகணி மற்றும் பக்கரைவி சித்திரமணி இந்த பாடல்களை பாட அவரே அடி எடுத்து கொடுத்த திருப்புகழ் என்று பாடலுக்கு பெயரை சூட்டியதே இறைவன் தான். எல்லோரும் முதலில் ஒரு கதையோ கவிதையோ புராணங்களோ எல்லாவற்றையும் எழுதிவிட்டு பிறகுதான் பேர் வைப்பார்கள். ஆனால் திருப்புகழ் மட்டும் முதலில் பேர் வைத்துவிட்டு
பிறகுதான் பாடல். அப்பொழுதே அந்த பாடல் பிரபலமாக இருக்கும் என்று ஆண்டவனால் நிர்ணயிக்கப்பட்டது ஒன்று. விருப்பமுடு சொல்லுக என்று எனக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய். இக்கு என்றால் கரும்பு, அவரை நல்ல பழங்கள், சர்க்கரை பருப்பு நெய், எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில். எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் என்பது தேன். இந்த தேன் எதை தன்னுடன் சேர்த்தாலும் சேர்ந்த பொருளையும் வீணடிக்காது, பாழாகாது. இந்த ரோஜாப்பூ அதை போட்டு வைத்தாலும் மற்றும் இஞ்சி இதெல்லாம் போட்டு மக்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த தேன் தானும் கெடாது, தன்னுடன் சேர்ந்தவர்களையும் கெடுக்க விடாது. அப்பேற்பட்ட உயர்த்தியான பொருள் தேன். அது வண்டு அந்த பூவிலிருந்து தேனை எடுத்து தான் குடித்து உமிழ்ந்ததுதான் அந்த தேன். ஆகையால் எச்சில் என்பது இறைவனுக்கு, அது நாம் சொல்லுகிறோம் எச்சில் என்று, இறைவன் வண்டு எச்சிலை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் சிவாக்கியர் ஒரு பாடலே சொல்லுவார், ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில். வாயிலிருந்துதான் இந்த வேதங்களும் இந்த மந்திரங்களும் வருகின்றன. அது நாக்கிலே இருந்து எச்சில் பட்டுத்தானே வர வேண்டும், சத்தம் வெளியே. ஆகையால் ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், மோதகங்கள் ஆனதெச்சில், மூவுலகம் ஏழு மெச்சில், மாதிருந்த விந்து மெச்சில், மதிய மெச்சில், ஒளிய மெச்சில், ஏதிலெச்சில் இல்லை 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 இல்லையே என்று அவர் கூறுவார். ஆனால் அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானம் ஆன்மாக்களுக்கு வருவதில்லை. அதுதான் சிக்கல். பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் பயறு அப்ப வகைகள். அப்பத்திலே இந்த வெள்ளப்பம், பிறகு மிளகப்பம், இப்படி பல்வேறு வகையான அப்ப வகைகள் இருக்கின்றன. அதிலே காரம் போட்டு செய்வார்கள், மிளகு போட்டு செய்வார்கள், வெல்லம் போட்டு செய்வார்கள், தேன் வாழைப்பழம் போட்டு அப்பம், இப்படி பல்வேறு வகையான அப்ப வகைகள் உண்டு. பச்சரிசி பிட்டு, பச்சரிசியும் பிட்டு என்று அது விரும்பி சாப்பிடுவார்கள். கேரளாவிலே பிட்டும் அந்த நேந்திரம் பழமும் அவர்களுக்கு உயர்வான சிற்றுண்டி. வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம், மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்கொள். பல வகையான மாவு வகைகள். இங்கே இடிப்பல் வகை தனி மூலம். இடித்தல் என்பது உரலில் வைத்து செய்வார்கள். தற்காலத்திலே உரலெல்லாம் பார்ப்பதற்கே அரியதாக இருக்கிறது. காரைக்குடி பக்கம் அல்லது கானாடுகாத்தான் பக்கம் சில வீடுகளில் போனால் விதவிதமாக உரல்களை வைத்துள்ளார்கள். நானே பார்த்தேன். ஒரு நண்பர்களுடைய திருமணத்திற்கு சென்ற பொழுது அங்கே வரிசையாக உரல்களை வைத்திருந்தார்கள். இது என்ன என்றேன். இது பருப்பு மற்றும் உளுந்து, அப்புறம் நெல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரல். அந்த உலக்கையும் வெள்ளிப்பூன் போட்டு இருந்தது. பல வகையான மாவு வகைகள், ஒப்பற்ற கிழங்குகள், சிறந்த உணவு வகைகள், கடலை, இவைகளை பட்சணமாக உட்கொள்ளும்.
ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாழி வெற்ப ஒப்பற்ற வினைகளை நீக்க வல்லவர் என்று சொல்லப்படும் அருள் கடலே, கருணை மலையே, அருள் ஆழி வெற்ப. வெற்பு என்றால் மலை. அருள் கருணை, ஆழி என்றால் கடல். குடில் அச்சடிலல் வில் பரமர் அப்பர் அருள் வித்தக வளைந்த குடிலச் சடில வில் பரமர் அப்பர் அருள் வித்தக. வளைந்த சடையையும் பினாகம் என்னும் வில்லையும் கொண்ட மேலான அப்பர் சிவபெருமான் பெற்றருளிய திரளோனே, வித்தக மறுப்புடைய பெருமாளே, ஒற்றை கொம்பை உடைய பெருமாளே என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பற்றியனும் உக்ரதூர கமுனிப பக்குவமளத்தொடையும் அகுவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். செய்பதியும் வை தூயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள் கை மறவேனே. இக்கவரை நற்கண்ணிகள் சர்க்கரை பருப்புடனை இல் பொறியவள் தூவரை இளநீர் வண்டச்சில் பயப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணமென கொளோரு விக்கின சமர்த்தனும் அருளாழி வெப்ப குடில சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.